warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin wassalatu wassalamu ala rasulihil karim amma ba'd. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தால் போற்றி ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையில் இன்று 11 ஜுஸூகளை நாம் ஓதி முடித்திருக்கின்றோம். இன்று நேற்றைய தினம் ஓதிய சூரத்து தௌபா மற்றும் சூரத்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயரை தாங்கிய ஒரு சூரா, இன்னொன்று சூரத்துல் ஹூத் என்ற ஒரு நபியினுடைய பெயரை தாங்கிய ஒரு சூரா. ரெண்டுமே இன்னைக்கு ஓதப்பட்ட 2 சூரத்துகளும் நபிமார்களுடைய பெயரை தாங்கிய ஒரு சூறாக்கள். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சுமார் 8000 வருஷத்துக்கு முன்னாடி சவுதியிலிருந்து ஜிசானுக்கு போகக்கூடிய யமனுக்கு போகிற வழியில் சுமார் மக்காவிலிருந்து 950 கிலோமீட்டர் தாண்டி வாழ்ந்த ஒரு கூட்டம். ஆது சமூக ஒரு கூட்டம். வைலா ஆதின் அகாவும் ஹூதா. ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆதி என்ற சமூகத்திற்காக அனுப்பப்பட்டார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், குல் சீரு ஃபில் அர்த், உலகத்தெல்லாம் நீங்க போய் சுத்தி பாருங்க, உலகத்தை நீங்கள் சென்று சுத்தி பாருங்கள், வாய்ப்பு கிடைத்தால் பொய்ப்பித்தவர்களுடைய நிலைமை என்ன ஆச்சுன்றத நீங்க போய் பார்க்கலாம் அப்படின்னா. என்ன பொய்ப்பிச்ச முன்னோர்கள் இருக்கிறாங்கல்ல, நிறைய செல்வங்களை எல்லாம் முந்தைய உம்மத்தினருக்கு கொடுத்தேன், ஆடாத ஆட்டம் போட்டு உலகத்துல அநியாயம் செய்து கொண்டிருந்தான், அவனையெல்லாம் நான் எப்படி அழிச்சேன்றதை போய் பாருன்றான்ல. சமீபத்துல ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜிசான் பார்டர்ல ஒரு அகழ்வு தோண்டக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது சவுதி அரேபியாவுக்கு. அப்படி தோண்டப்படக்கூடிய நேரத்தில் ஆது சமூக கூட்டத்தார்கள் வாழ்ந்த அந்த பகுதியில பிரம்மாண்டமான படைப்புகள் என்று சொல்லக்கூடிய மிக உயரமான படைப்புகள், அவர்களுடைய எலும்பு கூடுகளை எல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. 8000 வருஷத்துக்கு முன்னாடி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் அனுப்பப்பட்ட அந்த சமூகத்தை பற்றி 1400 வருஷத்துக்கு முன்னாடி குர்ஆன் பேசுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழியா போயிருக்கிறாங்க. சஹாபாக்களோட ஒரு பயணத்தில் போகும்பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த இடம் இருக்கின்றதே ஆது சமூக கூட்டத்தார்களுடைய அழிக்கப்பட்ட இடம், இந்த இடத்தை ரொம்ப வேகமா கடந்து போக, ஏன்னா அல்லாஹ்வுடைய வேதனை இறங்கிய இடம் அப்படின்னு சொல்லப்பட்டது. இன்னைக்கு 8000 வருஷத்துக்கு முன்னாடி நடைபெற்ற அந்த சம்பவத்தினுடைய தோண்ட வரலாறுகள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த பிரம்மாண்டமான எலும்பு கூடுகளை நீங்க பார்க்கலாம். கூகுள்ல போய் சர்ச் பண்ணி ஆது சமூக கூட்டத்தார்களுடைய அகழ்வுகளிலே கிடைக்கப்பட்ட எலும்பு கூடுகள் அப்படின்னு ஆங்கிலத்துல நீங்க அடிச்சு பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான தலையார். ஒவ்வொரு தலையும் கிட்டத்தட்ட ஒரு 3 மனிதர்களுடைய அளவுக்கு உண்டான பெரிய தலை. இன்னைக்கு எக்ஸிபிஷன்ல அது வைத்து அது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் பயன்படுத்தியது எந்த அளவுக்கு சக்தியை கொடுத்தான்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மலையை கைகளை கொண்டு குடையக்கூடிய சக்தி. 10 பொக்லைனுக்கு சமமான சக்தி அல்லாஹ் கொடுத்தான். பொக்லைனுக்கு சமமான சக்தியை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்ததை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அந்த சமூகத்துக்கு தான் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டார்கள். பிறகு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு நமக்கு அனைவருக்கும் தெரியும். ஈராக்கில் இருக்கக்கூடிய நைனுவா என்ற பகுதியில் இன்னும் நீங்கள் சென்றால் மஸ்ஜித் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயர்ல ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது. பக்கத்துல ஒரு அரக்கஸ்தலம் இருக்கிறது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கடல்வாழ் மக்களுக்கு நைனுவா என்ற ஈராக் தேசத்தினுடைய ஒரு பகுதிக்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள். பல ஆண்டுகள் மார்க்க பிரச்சாரம் செய்தாலும் அந்த மக்கள் யாருமே அல்லாஹ்வை பின்பற்றல, இவர்களுடைய பேச்சை கேட்கல. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, அந்த ஊருக்காக இறைவா நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், ஒருத்தரும் ஈமானை ஏத்துக்கிற மாதிரி தெரியல, ஆலிச்சாட்டியங்கள் அதிகமா செய்யறான், இவங்களை உன்னிடத்திலேயே நான் ஒப்படைத்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு துவா செஞ்சுட்டு அந்த மக்களை விட்டு அவர்கள் படகில் ஏறி புறப்பட்டு செல்கிறார்கள். கொஞ்ச நேரத்துல யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஊரை விட்டு போன உடனே ஒரு மிகப்பெரிய நெருப்பு ஜுவாலை கொப்பளிப்பதற்காக வானத்திலிருந்து தயாராக இருந்தது. நெருப்பு ஜுவாலை எல்லோரும் பார்க்கறாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டே இருந்தார், ஒழுங்கா தொழுங்கடா, ஜக்காத்தை கொடுங்க, மார்க்கத்தின் அடிப்படையில் இருங்க அப்படின்னு சொன்னாரு. இல்லாட்டா அல்லாஹ்வுடைய கோபப்பார்வை வரும்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு நெருப்பு கொப்பளிக்கப்படக்கூடிய அளவுக்கு உண்டான வானத்திலிருந்து ஏதோ ஒரு
ஆபத்து வர இருக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லோரும் உணர்ந்து கொண்டு நபியை தேடுகிறார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஊர்ல இல்லை. ஊர் முழுக்க மக்கள் கேட்கிறார்கள். ஒரே ஆயத்து தான். யூனுஸ்னு அத்தியாயத்தை சொன்னார் அல்லாஹ் தஆலா ஒரே ஆயத்துல சொல்லி காட்டுறான். ஃபலவுலா கானத் கரியத்துன் ஆமனத் ஃபனஃபஅஹா ஈமானுஹா இல்லா கௌம யூனுஸ். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உம்மத்தை சார்ந்தவர்கள் எப்படி என்று சொன்னால் அவர்கள் திருந்திய காரணத்தினால் அவருக்கு வந்த அழிவின் விளிம்பை விட்டும் நான் அவர்களை பாதுகாத்தேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டான். உடனே எல்லோரும் உஷாராயி ஊர் முழுக்க எல்லாரும் திரண்டு அல்லாஹ்விடத்துல துஆ செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இறைவா, நாங்க யூனுஸை தேடணும் அலைஹிஸ்ஸலாம், அவரை காணோம், நாங்க திருந்திடுறோம் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் அந்த வேதனை நிப்பாட்டி அது அப்படியே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுக்கு சோதனையா போகுது. படகிலே செல்லக்கூடிய யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காற்று வேகமான புயல் காற்று வீசிய காரணத்தினால் அதிலிருந்து கீழே விழுந்தார்கள். ஒரு மீன் வயிற்றுல போனாங்க. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 3 நாட்கள் இருந்தார்கள் என்றும் 40 நாட்கள் இருந்தார்கள் என்றும் வரலாறு நமக்கு சொல்லி குறிக்கிறது. அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த காரணத்தை கொண்டும் ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடாது. இன்னைக்கும் ஒரு தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களை தேசத்தை விட்டு அப்புறப்படுத்துவதற்குண்டான ஒரு முயற்சியை தீயவர்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால் இது அந்த காலத்துல தீவிரவாதி ஃபிரௌனுடைய காலத்துல இருந்து மூசா அலைஹிஸ்ஸலாமும் சரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் சரி, அவர்கள் பிளான் பண்ணது என்ன? ஊரை விட்டு அப்புறப்படுத்தி விட வேண்டும். அதனால தான் அந்த தீய சக்தியுடைய வாரிசுகளாக இருக்கக்கூடிய அந்த தீவிரவாதிகள் எல்லாம் முஸ்லிம்களே நீங்க பாகிஸ்தானுக்கு போங்க, பலஸ்தீன் மக்களே நீங்க வேற தேசத்துக்கு போங்கன்னு ஊரை விட்டு அகற்றக்கூடிய. மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட ஃபிரௌன் என்ன செஞ்சா, ஊரை விட்டு நீ வெளியில போ அப்படின்னு சொல்லும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்கிறான். யூரிசுஹா மன் யஷா இன்னல் அர்த லில்லாஹ். இந்த பூமி அல்லாஹ்வுடையது, நாங்க எல்லாமே சாயில் ஆஃப் தி சன், இந்த நாட்டினுடைய மைந்தர்கள், இந்த ஊரை விட்டு நாங்க போக மாட்டோம் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வரலாறை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் வாழும் தேசத்தை விட்டு நம்மை அப்புறப்படுத்துவதற்குண்டான முயற்சி என்ன? இஸ்லாம் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. இஸ்லாமிய மக்களே, நீங்கள் பாகிஸ்தானுக்கு போங்கன்னு சொன்னாலும் நாம என்ன சொல்றோம்? கபரஸ்தானுக்கு போனாலும் போவோமே தவிர பாகிஸ்தானுக்கு நாங்க ஏன்டா போனோம்? இந்த தேசத்துக்காக உழைத்த எங்களுடைய முன்னோர்கள்னு சொல்லி நாம பேசிக் கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி நிறைய செய்திகளை அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அது மட்டுமல்லாம இன்னைக்கு ஒரு பள்ளிவாசலை பத்தி சிறப்பிச்சு அல்லாஹ் சொல்றான். 2வது ரக்காயத்துல நாம ஓதுறோம், ல மஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அல தக்வா. தக்வாவுடைய அஸ்திவாரத்தால் கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல். எந்த பள்ளி? உம்ரா செய்யணும், இஹ்ராம் இல்லாம, மீகாத்துக்கு போகாம, ஆயிஷா பள்ளிக்கு போயிட்டு வராம, ஒருத்தர் தவாஃப் செய்யாம, சயி செய்யாம, எந்த சிரமமும் இல்லாமல் ஒருவர் உம்ரா செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு வாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக கொடுக்கின்றார். அதுதான் மஸ்ஜிதே குபாவிலே சென்று 2 ரக்காய் தொழுவது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய கரத்தால் மதீனாவில் முதலாக கட்டப்பட்ட பள்ளிவாசல் மஸ்ஜிதே குபா. மதீனாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜிதே குபா என்பது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், மன் ஸல்லா ரக்அத்தைனி ஃபில் மஸ்ஜிதுல் குபா. யார் குபா பள்ளியில் சென்று 2 ரக்அத்துகள் தொழுவார்களோ ஃபலஹு அஜ்ருஹு உம்ரத்தன், அவருக்கு உம்ரா செய்த நன்மை கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை அன்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குபாவுக்கு சென்று தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று ஹதீஸ் வருகிறது. அல்லாஹ் தஆலா அந்த வாக்கியத்தை நாம் அனைவர்களுக்கும் தருவானாக. பள்ளிவாசலுடைய சிறப்பு இருக்கிறது. இன்னைக்கு பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. முன்சஃப்ல வாலிபர்களே இல்லை, எல்லாம் நரைத்த முடிகாரர்கள். 70-80 வயசு இருக்கும் அந்த பெரியவங்க, போயிட்டாங்க நினைக்கிறேன். 20 ரக்காயத்துல இருந்து 23 ரக்காயத்து வரைக்கும், நாளையும் சேர்த்து 27 ரக்காயத்து வரைக்கும் முன்சஃப்ல நின்று தொழக்கூடிய ஒரு ஆரோக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறாங்க. 70 வயசுக்கு மேல 60 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த சீனியர் சிட்டிசன்கள் தொழுறாங்கன்னு சொன்னா, கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த பள்ளி வாசலில் நின்று தொழக்கூடியதுடைய சிறப்பு என்ன தெரியுமா? பெருமானார் அவர்கள் சனிக்கிழமை குபா பள்ளிக்கு வருவாங்க. முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஒரு வயசான அம்மா
அந்த பள்ளிவாசல்ல பெருக்கி சுத்தம் செய்து உழு செய்வதற்காக நபிகள் நாயகத்திற்கு தண்ணி எடுத்து வைப்பாங்க. ஒரு நாள் பொழுது சனிக்கிழமை நபிகள் நாயகம் வரவில்லை, அந்த அம்மா வரல. பெருமானார் அவர்கள் எங்கே அந்த தாய் அப்படின்னு கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள் சொன்னாங்க. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தாயுடைய மன்னரைக்கு சென்று ஜியாரத் செய்தார்கள் அப்படின்னு முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்படுகிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய கோடான கோடி முத்தகீன்கள் எல்லாம் நபிகள் நாயகத்தை தேடி சென்று மதீனாவிலே ஜியாரத் செய்யப்படக்கூடிய சூழலிலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே ஒரு ஜியாரத்தை தேடி சென்றார்கள் என்று சொன்னால், அந்த தாயுடைய மன்னரைக்கு சென்று ஜியாரத் செய்தார்கள் என்று சொன்னால், அந்த தாய்க்கு என்ன சிறப்பு? அந்த பள்ளிவாசலிலே வந்து ஹிதுமத் செய்ததுடைய சிறப்பை கொண்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய ஜியாரத்து அந்த அம்மாவுக்கு கிடைத்தது. கியாமத் நாள்ல மக்கள் எல்லாம் அலைமோதி கொண்டிருக்கும் பொழுது சில பதாகைகளை வைத்துக் கொண்டு சிலர்களை மட்டும் கூப்பிடுவார்கள், இங்க வாங்க இங்க வாங்க. இப்ப ஏர்போர்ட்ல போறோம், ரிசீவ் பண்றதுக்கு யாராவது ஒரு கெஸ்ட் வராங்க, பலகையை வச்சு நம்மளுடைய பேரை எழுதி காத்துட்டு இருப்பாங்கல்ல, வேற எங்கேயும் போயிடாதீங்க, நீங்க வர வேண்டிய இடம் இந்த இடம், வேற எங்கேயும் மிஸ் ஆயிடாதீங்க, இங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்கல்ல. இந்த மாதிரி ரிசீவ் பண்றதுக்கு கியாமத் நாள்ல பெயரை போட்ட பலகையோடு சில மலக்குகள் இருப்பார்கள். அவர்கள் யார்? பள்ளிவாசலிலே சென்று பள்ளிவாசலை அலங்கரித்த நல்லடியார்கள். அர்ஷுடைய நிழலை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு தருவான். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக அந்த பட்டியலுடைய பேரிலே அல்லாஹ் தஆலா நம்முடைய பெயரையும் இறைப்பானாக. அது மட்டுமல்ல, இந்த பள்ளிவாசல் என்பது வெறும் கல்லு மண்ணு சிமெண்ட் கிடையாது. அல்லாஹ் சொல்றான், லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அல தக்வா, தக்வா என்ற இறையச்சத்தால் கட்டப்படக்கூடிய பள்ளிவாசல். ஒருவர் பள்ளிவாசலிலே வந்து தொழுது கொண்டிருக்கின்றார், சில நாள் அவர் வரவில்லை என்று சொன்னால் சில நல்லடியார்கள் கேட்பார்கள், ஏன்னா பள்ளிவாசலுக்கு வந்துட்டு இருந்தீங்களே, ஆளை காணல, இன்னார் பள்ளிவாசலுக்கு வந்துட்டு இருந்தாரு, என்ன ஆச்சுன்னு கேட்போம் அப்படின்னு விசாரிக்கிற மாதிரி இந்த பள்ளிவாசலிலே எந்த பள்ளிவாசலிலே சென்று அவர்கள் நியமமாக தொழக்கூடிய மக்களாக முஸ்லிம்களாக இருக்கிறார்களோ அவர்கள் வரவில்லை என்று சொன்னால் அந்த பள்ளிவாசல் அவரை தேடும், அந்த பள்ளிவாசல் அவரை கேட்குமா. அப்போ இந்த பள்ளிவாசல்ல தொழுது கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு பள்ளிவாசல் நீங்க தொழுதுகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா, அந்த பள்ளிவாசல்ல ஒரு கட்டம் நீங்கள் வராமல் இருந்தால், உமர் ரலியல்லாஹு சொன்னாங்கல்ல, இந்த உமர் ஃபஜருக்கு வராமல் இருக்க மாட்டேன், ஒரு கால் பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு இந்த உமர் ஊரில் இருந்து வரவில்லை என்று சொன்னால் இந்த உமர் மௌத்தாகி விட்டேன் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒரு கால் மௌத்தாயிட்டாலும் இந்த பள்ளிவாசல் அந்த துறவந்த அந்த மனிதரை கேட்கும், தேடும். அதற்கு மலக்குகள் சொல்வார்கள், அந்த மனிதர் இறந்து விட்டார் என்று சொன்னால் அவருடைய மக்ஃபிரத்திற்காக அவர் மன்னரைக்கு சென்றதற்கு பிறகு இந்த பள்ளிவாசல் அவருக்காக துஆ செய்யும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட வாக்கியத்தை தருவானாக. பள்ளிவாசலுடைய தொடர்போடு இந்த ரமலானை தாண்டியும் எல்லா காலங்களிலும் பள்ளிவாசலுடைய தொடர்புகளோடு இருப்போம். இஅ்திகாஃப் என்ற அமல் 20 நோன்புக்கு பிறகு இருக்கு இன்ஷா அல்லாஹ். வாய்ப்புள்ளவர்கள் பள்ளிவாசலிலே உங்களுடைய மஹல்லாக்கல்ல அல்ல நம்ம பள்ளிவாசல்ல இஅ்திகாஃப் இருவதற்கு உண்டான ஒரு முயற்சியை இப்பொழுதே ஆரம்பியுங்கள். அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வான்.